Peppers Entertainment Television. Turn on the heat. பாரம்பரியமாக பட்டிமன்றத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பிற்குரிய நேயர்கள் அனைவருக்கும் இந்த பெப்பர் டிவியின் double.com நிகழ்ச்சியின் சார்பாக இனிய பணிவான வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் அழகா இந்த சமுதாயத்திற்காக நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது எதற்காக, யாருக்காக? முற்றிலும் உங்களுக்காக தான். முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். நீங்கள் நலம் பெற வேண்டும், பலம் பெற வேண்டும். இப்ப நம்ம இந்த வாரம் என்ன தலைப்பு எடுத்து இந்த மக்களுக்கு பயன்பெறும் வகையில தரப்போறோம்னா, அதிகம் செலவு செய்பவர்கள் யார்? நீங்க நினைக்கலாம் ஆண்களா பெண்களான்னு கேட்க போறாங்க, அதுதான் கிடையாது. நீங்க நினைச்சுங்க டப்புன்னு இப்படி ஆண்களா பெண்களா இதுவா இருக்கும் போல இருக்க தலைப்பு, அது கிடையாது. குடிகாரன்களா, குடும்ப தலைவி. இப்போ வழக்கம் போல 4 பேர் வந்திருக்காங்க, நல்லா பேச போறாங்க. அதை வச்சு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறோம். என்ன ஒரு சிக்கல்னா, பேச வந்துக்கிறது இவங்க ரெண்டு பேர் எதுக்காக பேச போறாங்கன்னா, அதிகம் செலவு செய்து குடிகாரங்க தான் சொல்ல வராங்க. இதுல இவரு குடிக்க மாட்டார் போல இருக்கு, என்னன்னு தெரியல. அந்த அணியை தலைமை தாங்கிறது நம்ம வழக்கம் போல அசினா அவர்கள். வணக்கம் சொல்லிக்குமா. அதுக்கடுத்து அவங்க அந்த அணிக்கு உறுதுணையாக பேசக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் செல்வம். வணக்கம் சொல்லிங்க பன்னீர். இப்ப இவங்க வந்திருக்காங்க, அதிகம் செலவு செய்பவர்கள் அந்த குடிகாரம் கிடையாதா, குடும்ப தலைவி தாண்டா அப்படின்னு பேசுறதுக்காக. வழக்கம் போல நம்மளுடைய பேச்சாளர், நடிகர், உருன்னு மூஞ்ச வச்சிருந்தாலும் அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிற ஒரு நடிகர் கோதண்டம். அவருக்கு உறுதுணையாக இருப்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா, இவரும் ஒரு இளம் பேச்சாளர். காலேஜிலே 2-3 ஃபிகரை ட்ரை பண்ணி ஒண்ணுமே கிடைக்காம போனதுனால பேச்சாளராக மாறி அங்கேயே படிக்க ஆரம்பிச்சவர் தான் இன்னைக்கு வந்து நல்ல நடிகராகவும் இருக்கார் நம்மளுடைய ஆனந்த் அவர்கள். இப்ப பட்டிமன்றத்துக்கு போயிடுவோம், ஏன்னா எல்லாமே ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னதான் நடக்க போகுதுன்றதுக்கு. ஆக அதிகம் செலவு செய்பவர்கள் யார்? குடிகாரர்களா, குடும்ப தலைவிகளா? குடும்ப தலைவிகள் தான் என்று அதற்காக தலைமை தாங்கி இருக்கும் கோதண்டம் அவர்களை வாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பட்டிமன்றத்தின் அவை தலைவர் அவர்களே, என்னையா அரசியல் மீட்டிங் நினைச்சிட்டா? இது பட்டிமன்றம், வேற ஒண்ணும் இல்ல. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. போன வாரம் வந்து ஒரு அரசியல் மீட்டிங் பேச கூட்டும் போயிட்டேன், அப்படி பேச. இது பட்டிமன்றம்பா. இந்த எலெக்ஷன் வேற வந்துச்சு, அது வேற ஆட்டோல கூட்டிட்டு போவாங்க, அந்த ஞாபகம் தெரியுது. நன்றி சொல்லி நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஏன்னா இவங்க நன்றி சொல்றதே வேஸ்ட். நடுவரை நான் வேஸ்ட்னு நேரடியா சொல்ல முடியாது. ஏன்னா பட்டிமன்ற அவை அடக்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த துப்பு கட்டவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்றதே வேஸ்ட். நீ என்ன சொல்ல மாட்டேன்னு தெரியும், வா. நான் இந்த தலைப்பை எடுத்ததுக்கு முக்கிய காரணம், மேல்நாட்டிலேயே சைனாவிலே அழகாக சொல்லுகிறான், அப்படின்னு ஒரு பழமொழி அழகா சொல்றான். மைக்ல ஃபுல்லா எத்தது பழமொழி. இந்த பழமொழியில ரொம்ப அழகா சொல்றான், எந்த பெண் தன் குடும்பத்தை காக்கவில்லையோ, அதிகம் செலவு செய்கிறதோ, அந்த குடும்பம் உருப்படாது. இதெல்லாம் சொல்ல அழகான கவிதை. அந்த மாதிரி ஒரு கவிதை சொல்ல முடியுமா? சொல்லிட்டே நீதான். ஆங்காங்ல இன்னொரு கவிதை எழுதியிருக்கான், போராடெல்லாம் செலவு பண்ணாதேன்றான். பெண்களை பார்த்து சொல்றான், போராடெல்லாம் செலவு பண்ணாத. இந்த கவிதை சும்மாருன்னு சொல்றான். சரி. இந்த கவிதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. நான் பல நாடுகள் போனதால எனக்கு தெரியும். அந்த பல நாட்டுக்கு நான் தானே உன்னை கூட்டும் போயிருக்கேன், அது மக்களுக்கும் தெரியும். நடுவர்களே, உண்மையிலே ஒரு விஷயம், என் நண்பன் சொன்ன ஒரு யதார்த்தமான உண்மையை இந்த பட்டிமன்றத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். என் நண்பனுடைய மனைவி பியூட்டி பார்லர் போயிருக்கா. சரி. போயிட்டு அந்த ஃபேஷியல்னு ஒரு 300 ரூபாய் கொடுத்து பண்ணிட்டு வந்திருக்கா. இல்லைங்க நான் எப்படி இருக்கேன் புருஷன்கிட்ட, அவன் கொஞ்சம் சாதுரியமா சொன்னான், அழகா இருக்கம்மா அப்படின்னு. அந்த கடைக்காரங்களும் அதே தான் சொன்னாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணா இப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னாங்க. ஸோ ஒன்னுத்துக்கு 300 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துக்க, 5 3 45 4500 ரூபாய் போச்சா. இதே மாதிரி என் ஒய்ஃபும் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தா. பரவாயில்லையா? ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தா. நான் கொஞ்சம் உஷாரா, நம்ம நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் ரொம்ப தெளிவா, நல்லாவே இல்லையே அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னான். உண்மைதாங்க அப்படின்னா சந்தோஷம், என் ஒய்ஃபும் ஒத்துக்கிட்டாளேன்ட்டு. பியூட்டி பார்லர் கடைக்காரன் சொன்னான், நீ ஒவ்வொரு நாளும் வந்து 6 மாசம் பண்ணு நல்லா ஆயிடுவே அப்படின்னு. 6 மாசத்துக்கு எங்க போறது நடுவர்களே? 54,000 ஆயிப்போச்சா? அதுதான், என்னுடைய வருமானமே அவ்வளவு இருக்காது. இப்படி ஒண்ணு. இன்னொன்னு, இந்த டிவி விளம்பரத்துல பெரிய சிக்கல் என்னன்னா, கருகரு வேண்டு கூந்தல் வேண்டுமா அதுக்கு ஒரு தைலம், அடர்த்தியான கூந்தல் வேணுமா அதுக்கு ஒரு தைலம். ஒரு 3 விதமான தைலம் நடுவர், எதுக்குன்னு தெரியல. சரி.
அது வேணும்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஆ. என் ஒய்ஃப் தான் ஆ. இந்த வாங்கின லிஸ்ட் இந்த குடும்பத்துல எல்லாம் இந்த லேடிஸ் பேசினா வாங்குவாங்க. வாங்கிட்டாங்க நடுவர் அவர்கள். ஆ. வாங்கிட்டு 3 தைலத்தையும் அப்ளை பண்ண உடனே அவன் சொன்ன மாதிரி அடர்த்தியான முடி, கருகருன்னு முடி, நீண்ட கூந்தல், இந்த 3மே வந்தது உண்மையிலே வந்தது. ஆயில் மேல குறை சொல்ல மாட்டேன். நல்ல தலையில வந்தது நடுவர் அவர்களே. ஒரு 300 ரூபாய் தான் நான் இருந்துட்டு போட்டேன்னு விட்டேன். அதை லெவலா கட் பண்றதுக்கு 700 ரூபாய் பியூட்டி பார்லர்ல. ஆயிலே 300 ரூபாய், கட் பண்றதுக்கு 700. பெண்கள் அதிகமா செலவு பண்ணி இதெல்லாம் உதாரணம் நடுவர் அவர்கள். நான் சொல்றேன் அதிகம் செலவு குடும்ப தலைவர் தான். குடும்ப தலைவர்கள் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்ல நடுவர்களே. இது விட ஒரு கொடுமை. பட்டு புடவை வேணும்னா ஏமா என் வைஃப் தான் பின்ன பக்கத்து வீட்டுக்காரியா என்கிட்ட கேப்பா, என் பொண்டாடி தான் கேட்டா. சரி வாங்கி தருவோமே ஒரு பட்டு புடவை அப்படின்னா, எதுக்காக பட்டு புடவைன்னா அவங்களுடைய சித்தப்பா பையன் அவன் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னாங்க. 8000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்தாங்க நடுவர் அவர்களே. சரி ரைட்டு வாங்கிட்டா வந்துட்டா. அடுத்த கல்யாணத்துக்கு இன்னொன்று போகும்போது இன்னொரு புடவை வாங்கி கொடு. ஏமா வாங்கினது என்ன ஆச்சுன்னா, அந்த கல்யாணத்தில் வந்தவங்களாம் அந்த பட்டு புடவையே பார்த்துட்டாங்க. அதே புடவை கட்டிட்டு வந்தா அந்த அம்மாவுக்கு அசிங்கம் இல்லையா? இப்படிதான் பாதி பேர் கலப்பி விட்டு போறது. இல்ல அது உண்மைதான். அந்த புடவையை மடிச்சு பீரோல வச்சிட்டா, அது எடுக்கிறதே கிடையாது. அது ரசக்கற்பூரம் வாங்கி உள்ள வச்சிட்டா 4-5 வருஷத்துக்கு கூட நல்லா இருக்கும். முக்காவாசி நீங்க தான் அந்த வீட்டுல உங்க வீட்டுல இந்த வேலையை பாக்குறீங்க. இது கூட பரவாயில்லையா? என் வீட்டுல என் ஒய்ஃப் என்ன பண்ணா தெரியும்ல? சொல்லுங்க. அதாவது எங்க சித்தப்பா பையனோட பையனுக்கு பிறந்த நாள் என் பொண்டாட்டி பட்டு போட சொல்லிக்கிறான். முன்னாடி பரவாயில்லையா? ரைட்டு போ. நீ இதுக்கு சாதாரணமா சொல்லிக்கங்க. ஆகஸ்ட் 15க்கு பட்டு புடவை கேட்டா எங்க போய் அடிச்சுக்கிறது? நீ கடையில அடிச்சுதான் கொடுக்கணும், வேற என்ன? சரி ஒழியுது நம்ம நாட்டுக்காக அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பதவி பிரமாணத்துக்கு என் பொண்டாட்டி புடவை கேட்கறான். அதிகம் செலவு பண்றது அவங்க தான் தெரியுது நல்லா. ஒபாமாவுக்கு நமக்கு என்னமா சம்பந்தம்? என் வைஃப் ரொம்ப அழகா சொன்னா, உலக நாடுல பணக்கார நாடு அமெரிக்கா. அமெரிக்கா அதிபர் அன்னைக்கு நம்ம புடவை கட்டினா வீட்டுல செல்வம் கொழிக்கும். இது எவனோ மூத்தி விட்டு போட்டுருக்கான். ஆமா இல்ல நல்லதுதான். நல்ல பல விஷயங்களை வச்சு கேக்குறாங்க. நம்மள மடக்குறாங்கப்பா பெண்கள். எங்க மடக்குறாங்க? பேண்ட் அவுக்குறாங்கன்னு சொல்லுங்க, வேணா ஒத்துப்பேன். அதெல்லாம் சொல்லாதப்பா, பேண்ட் அவுக்குறதெல்லாம் சொல்லாத. இது மட்டும் இல்ல நடுவுல ஒரு கொடுமையான விஷயம். இவங்க குடின்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. ஆமா. ஹேண்ட்பேக்ல நம்மளால ஜோபில மிஞ்சி போனா ஒரு கோட்டர் 60 ரூபாய் வச்சு நிப்பான். ஹேண்ட்பேக் ஓபன் பண்ணி பாருங்க, 750 ரூபாய்க்கு லிப்ஸ்டிக், ஐப்ரோ 600 ரூபாய், அப்புறம் இருக்கிற கண்ட கசமாலம் சீப்பு எல்லாத்தையும் வச்சுக்கின்னு. அது ஒண்ணு இந்த ரிமூவர் வேற வச்சுக்கிறாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் நெயில் பாலிஷ் வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு கலர் மாத்துறது. ஆமா அதெல்லாம் இருக்கு. ரொம்ப அனுபவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு 5000 ரூபாய் பொருள் எப்பவுமே ஹேண்ட்பேக்ல இருக்கும். ஆமா அது ஓல்டு ஸ்டைல் திருப்பி அப்படியே அதை தூக்கி போடுவாங்க. யூஸ் பண்ணாம பாதி யூஸ் பண்ணிட்டு. கோட்டருக்கு நீங்கன்னா ஜாஸ்தி பண்ணிருக்கானா? இல்லையா? 60 ரூபாய் நடுவுல ஒரு கோட்டர் 60 ரூபாய், அதுக்கு மேல கிடையாது. இல்லையாப்பா? ஒரு மாசம் கூட்டி பாருங்க எவ்வளவு வருது சொல்லுங்க. ஆமா 3018 1800 முடிஞ்சு போச்சு. 8000 ரூபாய் புடவை என்னாச்சு, லிப்ஸ்டிக் என்னாச்சு, ஐப்ரோ என்னாச்சு, பொட்டு என்னாச்சு, இது நெயில் பாலிஷ் என்னாச்சு, ரிமூவர் என்னாச்சு, மயிருக்கு போடுற ஆயில் என்னாச்சு, அப்புறம் ஷாம்பு என்னாச்சு, பெரிய இது வளரணுன்றதுக்காக போடுற பியூட்டி பார்லர் என்னாச்சு, ஃபேஷியலுக்கு என்னாச்சு. அப்புறம் என் ஒய்ஃப் என்ன மாதிரி இருப்பா, அவ போயிட்டு ஒரு ஜிம்முல பண்றாங்கன்ட்டு அந்த சைக்கிள் மாதிரி ஒண்ணு வச்சு இப்படி பண்றாரு. 3500 ரூபாய் நடுவுல கடலை போட்டு வச்சு. நான் சொன்னேன் வாங்கி வீட்டுல தரேன். அது விலையே 6500 தான். ஆனா அங்க போய் 3500 ரூபாய் கேட்டா ஏசின்னு வாங்க. நடுவுல இது கூட பரவாயில்ல. நடுவுல முடிஞ்சா கொஞ்சம் வைடா வச்சு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. என் ஒய்ஃப வெளியே பைக்ல விட்டுட்டு போயிட்டு வாமான்னு வேற வழியில அவங்ககிட்ட சண்டை போட விட்டா, உள்ள ஒரு பொண்ணு நம்ம அசீனா மாதிரி கிரைண்டர் மாதிரி. வார்த்தைகள் சற்று மாற்றம் வேண்டும். பொண்ணு இல்ல இந்த அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா கொடுமை? கிரைண்டர் மாதிரி ஒரு வயரிங்க போட்டுக்கிட்டாங்க. ஆமா 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 போட்டுக்கிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ண உடனே அது இப்ப குறைக்கிறதுக்கு சேக் ஆயினே இருக்கும். வீட்டுல வேலை செய்ய சேக் ஆயினு ரொம்ப நேரமா. என்னமா அப்படின்னு அவங்க தொப்பையை குறைக்கிறாங்க. ஏன் வளரணும்? ஒழுங்கா வீட்டுல வேலை செஞ்சா ஏன் ஆக போகுது? வாஷிங் மிஷின் 2 பனியன் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி எல்லாம் வாங்கி கொடுத்து கட்சியில சொல்றா இதெல்லாம் போறதுக்கு கரண்ட் வேணும், இன்வெர்டர் வாங்கி கொடுங்க. அதே வாங்கி கொடு. என் முன்னாடி நான் தான் வாங்கி தரணும். பின்ன என்ன நடுவில் இவ்வளவும் கேட்டுட்டு கடைசியில் அதிகம் நான் தான் செய்ய வேண்டியது. ஆக அதிகம் செலவு செய்யறது முழுக்க பெண்கள் கோட்டை அடிச்சுட்டு கவுந்து படுத்தாலும் படுப்போம். 60 ரூபாவோட முடியும். 6000மோ 6 லட்சமோ 60,000மோன்ட்டு
நாங்க எதுக்குமே ஆசைப்படுறதில்ல, பெண்கள் தான் அதிக செலவு பண்றாங்கன்ட்டு அறிவோட நீங்க புத்தியோட தலையில மூளை இருந்தா நீங்க ஒரு தன்மானம் உள்ள ஆம்பளைன்னா நடுவரா இருக்கிறதுக்கு தகுதியா இருக்கன்னா எதிரணிக்கு அழகா சொன்ன நடுவர் அவர்களே. ஏன்னா நடுவுல இருக்கிற நீங்க தான் செருப்ப காலில் போட்டுட்டு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டம் பத்தியா பேச வச்சதுக்கு அதுக்கு நான் காலில் போடக்கூடாது. ஓகே.